அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த ஜெபமாலை மாதத்தில் ஜெபமாலை புனிதர்கள் என்னும் தொடரில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபமாலை புனிதருடைய வாழ்வை நாம் தியானிக்கின்றோம். இன்றைய நாளில் இளம் புனிதர் புனித டொமினிக் சாவியோவை பற்றி உங்களோடு பகிர்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். புனித டொமினிக் சாவியோ 14 வயது புனிதர். வழக்கமாக திரு அவை இளைஞர்களை, இளம் பருவத்தினரை புனித நிலைக்கு உயர்த்துவது கிடையாது. ஆனால் விதிவிலக்காக 14 வயது டீனேஜ் இளைஞரான டொமினிக் சாவியோவை அவர் மறைசாட்சியாக இறக்கவில்லை. மாறாக அவருடைய வாழ்வு புனித வாழ்வாக இருந்தது என்று திருச்சபை ஏற்பிசைவு செய்து புனித டொமினிக் சாவியோவை புனித நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. இத்தாலி நாட்டைச் சேர்ந்த டொமினிக் சாவியோ புனித ஜான் போஸ்கோவால் ஈர்க்கப்பட்டு அவருடைய சலேசிய சபையில் சேர விரும்பினார். எனவே அவருடைய மாணவராக சேர்ந்து விடுதியிலே அவரோடு தங்கியிருந்தார். அவர் விடுதிக்கு போவதற்கு முன்பாகவே பக்தி உள்ள ஒரு சிறுவனாக விளங்கினார். இந்த சலேசிய சபையின் விடுதியிலே ஜான் போஸ்கோ அவர்களோடு சேர்ந்த பிறகு அவருடைய வாழ்வு இன்னும் தூய்மையானதாக, புனிதமானதாக, இறை வேண்டல் நிறைந்ததாக மாறியது. எனவே டொமினிக் சாவியோ எல்லோருக்கும் எடுத்துக்காட்டான ஒரு இளைஞனாக மாறிவிட்டார். ஜெபமாலை ஜெபித்தார். அன்னை மரியா மீது பற்றுதல் கொண்டிருந்தார். நற்கருணை பக்தியோடு பெற்றுக்கொண்டார். ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றுக்கொண்டார். பாவங்களை அறிக்கையிட்டு நற்கருணை வாங்கினார். அவருக்கு 7 வயது இருக்கும்போதே புதுநன்மை கொடுத்துட்டாங்க. காரணம், அவர் அவ்வளவு ஆர்வமிக்கவராக, எல்லா மறைக்கல்வியும் பெற்றவராக, எல்லா ஜபங்களும் அறிந்தவராக இருந்ததால் விதிவிலக்காக அவருக்கு 7 வயதிலேயே புதுநன்மை கொடுக்கப்பட்டது என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறது. ஆகவே குழந்தை பருவத்திலேயே இறைப்பற்று மிக்க, இறை அச்சமிக்க, இறைவேண்டல் ஆர்வமிக்க ஒரு சிறுவனாக டொமினிக் சாவியோ விளங்கினார். பெற்றோர் தங்களுடைய 10 பருவத்தினர் டீனேஜ் குழந்தைகளை பற்றி கவலைப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் டொமினிக் சாவியோ விளங்குகிறார். எந்த வீடுகளிலெல்லாம் டீனேஜ் பிள்ளைகள் இருக்கிறார்களோ, 10 பருவத்தினர் இருக்கிறார்களோ, அந்த பெற்றோர் புனித டொமினிக் சாவியோவிடம் மன்றாட வேண்டும். அன்னை மரியாவிடம் மன்றாட வேண்டும். அன்னை மரியாவிடம் இந்த குழந்தைகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். காரணம், அந்த 10 பருவத்தினருக்கு எடுத்துக்காட்டாக டொமினிக் சாவியோ விளங்குகிறார். அவருடைய புனித வாழ்வு விளங்குகிறது. அவருடைய வாழ்வின் சுருக்கம் இதுதான்: நற்கருணை பற்று, பாவரிக்கை செய்தல், அன்னை மரியா மீது ஆர்வம் கொண்டிருத்தல், ஜபமாலை ஜெபித்தல், எல்லாரோடும் நட்புறவோடு வாழுதல், விளையாடுதல், உற்சாகமாக இருத்தல், பாவம் செய்வதை விட இறப்பது மேல் என்று சொன்னவர் டொமினிக் சாவியோ தான். ஆகவே ஒரு முறை பாவம் செய்வதை விட 1000 முறை இறப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்ற துணிச்சலான வாக்கியத்துக்கு சொந்தக்காரர் டொமினிக் சாவியோ. எனவே அவர் அன்னை மரியாவை பற்றிய கதைகளை தன்னுடைய சக தோழர்களுக்கு ரொம்ப ஆர்வமாக சொல்லுவாராம். அன்னை மரியாவை பற்றிய ஜப வேண்டுதலில் பங்கேற்பவர்களுக்கு அவரே பரிசுகள்லாம் கொடுப்பாராம். அப்படி இள வயதிலேயே அவ்வளவு ஆர்வமிக்கவராக இருந்தார். அவர் இறந்த பிறகு ஜான் போஸ்கோவின் கனவில் ஒரு முறை தோன்றினார். அப்பொழுது ஜான் போஸ்கோ டொமினிக் சாவியிடம் கேட்டாராம், உன் வாழ்வின் இறுதி தருணத்தில், இரக்கம் தருவாயில் உனக்கு ஆறுதல் தந்தது என்ன என்று கேட்டபொழுது டொமினிக் சாவியோ சொன்னாராம், மரியன்னை என் அருகில் இருந்து என்னை கவனித்து கொண்டார், அது எனக்கு ஆறுதலாக இருந்தது என்று சொன்னாராம். ஆகவே ஒரு டீனேஜ் இளைஞன் மரியன்னையின் பாதத்தில், மரியன்னையின் அடைக்கலத்தில் வளர முடியும் என்பதற்கு அண்மை கால சாட்சியாக டொமினிக் சாவியோ விளங்குகிறார். அவருடைய மரியன்னை பக்தி விளங்குகிறது. யாரெல்லாம் அன்னை மரியா மீது பற்றுதல் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அவருடைய இறை நம்பிக்கை பாதுகாக்கப்படும். இன்று நம்முடைய குழந்தைகள், நம்முடைய 10 பருவத்தினர், நம்முடைய இளைஞர்கள் இறை பற்று இல்லாமல், ஜப ஆர்வம் இல்லாமல், கடவுளை பற்றிய இறை அச்சம், இறை நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறார்கள் என்று பெற்றோர் கவலைப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். அவர்கள் செய்ய வேண்டியது அன்னை மரியாவிடம் இந்த குழந்தைகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். எல்லா புனிதர்களுடைய பெற்றோரும் அவர்களுடைய குழந்தைகளை அன்னை மரியாவிடம் ஒப்புக் கொடுத்தார்கள். அன்னை மரியாவுடைய சிறப்பு பெயரில் ஒன்று, அவர்
தாவீது அரசரின் கோபுரம். தாவீது அரசரின் கோபுரம் எருசலேம் நகரை பாதுகாத்தது போல அன்னை மரியா இறை நம்பிக்கையாளர்களை, கிறிஸ்துவர்களை பாதுகாக்கின்றார் என்று புனித ஜான் ஹென்றி நியூமன் சொல்லியிருக்கிறார். எங்கெல்லாம் அன்னை மரியாவுக்கு வணக்கமும் பக்தியும் இருக்கிறதோ அந்த நாடுகளிலெல்லாம் இறை நம்பிக்கை வளர்கிறது. எங்கெல்லாம் மரியன்னை பக்தி இல்லையோ அந்த நாடுகள், குறிப்பாக புராட்டஸ்டன்ட் நாடுகளில் நாம் அழைக்கிற நாடுகளெல்லாம் இறை அச்சம் குறைந்து கொண்டே போகிறது என்று ஜான் ஹென்றி நியூமன் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய குழந்தைகள் 10 பருவத்தினர் வளர வேண்டும் என்றால் அவர்கள் மரியன்னையிடம் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.